மாதிரி தான் இருக்கீங்க. நடிக்கிறதுன்றது அது ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது அது நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரோட்டம்லேயும் ரொம்ப அமைதியாக வருவாங்க. நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ரேட்டிங் சார் ப்ரோ காந்தாரா பார்த்துருக்கீங்க எப்படி ப்ரோ? சூப்பராக இருக்கும். படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் ரிஷப் ஷெட்டி எப்படி நடிச்சிருக்காரு? அவர் டைரக்ஷனும் அவர் தான், ஆனால் எப்படி நடிச்சிருக்காரு? எப்படி நடிச்சிருக்காரு? சார் காந்தாரா எப்படி சார்? அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். படம் கதை மற்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்கிங்கில் வந்துட்டு அவங்க நிஜமாகவே பிரமாதப்படுத்திருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க பண்ண விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த கிராண்டியர் இருக்கட்டும். ஸ்டோரின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா காலத்து கதை தான். ஒரு அடிமட்ட மக்களுக்கு ராஜா வந்து அவங்க இறக்குறாங்க. ஒரு பேசிக் ஸ்டோரி தான். அது கொண்டு போன விதம் வந்து பிரமாதமாக இருக்குது. மேக்கிங்குமே நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபஸ்ட் ஆஃப்லாம் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்துட்டு இது வந்து தேட்டரில் பார்த்தவங்க வேண்டிய ஒரு படம். விஎஃப்எக்ஸ் எல்லாம் அப்படி சார் பிரமாதமாக இருந்தது. அது அவங்களோட பட்ஜெட் பாகுபலி லெவலில் வந்து இந்த போர்க்கால காட்சிகளாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அந்த புலியெல்லாம் வந்துட்டு நிஜமாவே அப்படியே தத்துவமாக இருந்துச்சு. ஒரு சின்ன